எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. ஆனா பாக்ஸ் வந்து பத்தாம போயிடுச்சா, இருக்கிறது ஒரு 5 பாக்ஸ் தான் இருக்கு. அதுல எப்படி கொரியர் போடுது, எல்லாம் ஒரு கிலோவா வந்து வைக்கணும். கப் கேக்லாம் வந்து ஆர்டர் இருக்கா, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாக்ஸ் 1 கேஜி பாக்ஸ் தான் வந்து தேவைப்படுது. சரி இதெல்லாம் செஞ்சு வச்சு கொஞ்ச நேரம் ஆறட்டும்னு சொல்லிட்டு வச்சாச்சு. காலையிலே எங்கள் வீட்டுக்கார் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஒரு பீஸ் அதில் காலியாக இருக்கும் பாருங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்குறோன்னு சொல்லிட்டு எப்படி எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. இப்போ நான் ஒரு பீஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன். செம்ம சாஃப்டான சூப்பராக இருந்துச்சு. கோவா போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பாதாம்லாம் வந்து மேலே போட்டதுனால சாப்பிட்றதுக்கு பிரெட் அல்வா சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து பாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். வர பார்த்து ஒரு ஜூஸ் வந்து குடிச்சாச்சு. இன்னைக்கு வண்டி நான் தான் வந்து ஓட்டியிருப்பேன். டபுள்ஸ்லாம் வந்து யாரையும் கூட்டுட்டு போனதில்லை. நான் ஒரே ஆள் பாப்பாவை கூட்டுட்டு போவேன். இந்த டைம் எங்கள் வீட்டுக்காரையுமே கூட்டுட்டு போனேன். நம்மளும் எவ்வளோ நாள் தான் தனியாகவே வண்டி ஓட்டுறது. அப்படியே வந்து பாக்ஸ் வாங்க வந்துட்டோமா, பில்லெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. இதை பார்த்தா அவங்களுக்கு 200 பீஸ் இருக்க மாதிரியே தெரியல, ஆனால் 200க்கு மேலே தான் இருக்குது. அடுத்த ஒரு ப்ராடக்ட் வந்து கொண்டு வரேன் இல்லையா, அதனால மில்லட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். 2 நாளில் ஷேர் பண்ணேன்.